நிறைய ஸ்ட்ரகிள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திச்சு அதுக்கப்புறம் இறைவன் எனக்கு கொடுத்த அருள் கூட இந்த ஆஃபீஸ். சின்ன வயசுலேருந்தே கார் மேலே ஒரு கிரேஸ். ஸோ அதுதான் நம்மளை இந்த இடத்துல கூட நிப்பாட்டிருக்கோம். இங்கே எங்கள்கிட்ட யூஸ்டு கார்ஸ் நாங்கள் எப்படி பண்ணோம், நான் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கேன். எங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்டிஃபிகேட் கார் மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். மேரேஜ் ஆகி கப்புள்ஸ் ஆகி ஒரு ஃபியூ இயர்ஸ் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. இங்கே கார் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே போகிறப்ப அவங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அந்த பாசிட்டிவ் ரெக்கார்டோடு வந்து வீடியோவில் சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போனேன். இந்த இடம் நீங்கள் தான் இந்த குழந்தைக்கு தாய் மாமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் இலக்கியா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட கனவு நியூ கார் வாங்கணும்னு. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அந்த கார்ஸ் எல்லாம் வாங்க முடியல. அப்படி ஒரு நல்ல காரை குவாலிட்டியாகவும் ஜெனுவனாக கொடுத்துட்டு இருக்கிறது தான் நம்ம ட்வின் கார்ஸ். பக்ருதீன் சார் அவங்கள வாங்க மீட் பண்ணலாம். அவர் இன்னும் என்னென்ன கார்லாம் வச்சுருக்காங்க, எப்படி சேல் பண்ணுறாங்க, அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறாருன்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், ட்வின் கார்ஸ்ன்றது ஒரு நேமே யூனிக்காக இருக்குது. இந்த ட்வின் கார்ஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு சார்? ட்வின் கார்ஸ்ன்னு வச்சதை ஃபஸ்ட்டு நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இறைவன் கொடுத்த அருள் கொடை 2 ட்வின் பேபியை இறைவன் எனக்கு கொடுத்தான். ஸோ அதனால நான் ட்வின் கார்ஸ்ன்னு சொல்லி அந்த நேம் வச்சேன். இந்த கார்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திச்சு அதுக்கப்புறம் இறைவன் எனக்கு கொடுத்த அருள் கொடை இந்த ஆஃபீஸ். ஸோ நான் ஒரு 15 இயர்ஸ் மேலே இந்த இதில் தயாராகி அதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபீஸ் வச்சேன். சார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ஆட்டோமொபைல்ஸ்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல சார்? கண்டிப்பாக மேம். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரபஞ்சம் நமக்கு யூனிவர்ஸ் அப்படியே நம்ம அமைச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே கார் மேலே ஒரு கிரேஸ். ஸோ அதுதான் நம்மளை இந்த இடத்துல கூட நிப்பாட்டியிருக்கேன் மேம். ஓகே சார். திருச்சி மாதிரி ஒரு சிட்டியில் கார் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னென்ன ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் 2012 நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. யூஸ்டு பைக்ஸ் நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு யூஸ்டு பைக்கை பற்றி எல்லாமே தெரியும். யூஸ்டு காருங்கிறது என்ன தெரியாது. யூஸ்டு பைக் சேல் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு பைக் சேல் பண்ணோம்னா 250 to 500 தான் கமிஷன் கொடுப்பாங்க. முதலாக 10,000 கமிஷன் கொடுத்து எனக்கு இந்த தொழிலை எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவர் அப்துல்லா மோட்டார்ஸ் மொய்தீன் மாமாவும் சகாய அண்ணன் பையன் 2 பேர் தான் வந்து இந்த தொழிலுக்கு வந்து அடித்தளம் இட்டவர்கள். ஃபஸ்ட்டு ஒரு 10,000 கமிஷன் கொடுத்து 4 வீலருக்கு நம்ம கார் சேல் பண்ணோம்னா 10,000 கமிஷன் கிடைக்குங்க ஒரு அறிமுகப்படுத்துவாங்க 2 பேர் தான். அவங்கள வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கேன். இந்த இன்டர்வியூலையும் நான் சொல்ல அவங்கள கடமைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன மாதிரி கார்ஸ்லாம் வந்து மக்கள் லைக் பண்ணுறாங்க? எந்த கார் உங்ககிட்ட அதிகமாக சேல் ஆகுது? எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா மாருதி தான் மேம். மாருதி கார் வந்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா 3 ஷோரூம் இருக்குது. ஸோ மாருதி கார் வந்து எக்கனாமிக் வெஹிக்கிள், ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும், பெரிய மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது. வண்டியும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் வண்டிகள் மாருதியில் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹுண்டாயும் ரெனால்டும் இன்றைக்கி அது ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஜெட் வெஹிக்கிளில் எக்கனாமிக்கான வண்டியில் ஹுண்டாயும் மாருதியும் அடித்து வந்துட்டு இருக்காங்க. இது போயிட்டுருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்க மற்ற டீலர்ஸ்க்கும் ட்வின் கார்ஸுக்கும் உள்ள யூனிக்னஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன சார்? நிறைய பேர் யூஸ்டு கார்ஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் எங்கள்கிட்ட யூஸ்டு கார்ஸ் நாங்கள் எப்படி பண்ணோம், நான் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கேன். எங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்டிஃபிகேட் கார் மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். சர்டிஃபிகேட் கார்ஸ் அப்படின்னா ஒரு வண்டி நீங்கள் சேலுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த காருக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா தான் நாங்கள் உள்ளே அலர்ட் பண்ணுவோம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இல்லாட்டி அந்த வண்டி நாங்கள் இங்கே சேல் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளட் வண்டி நாங்கள் அப்படி எங்களுக்கு 100% நாங்கள் விற்க மாட்டோம். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னாலும் அதுக்கு நாங்கள் அவங்க அப்பாலஜி கேட்டு அதுக்கு செஞ்சு கொடுவோம். 100% நாங்கள் அதை கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி வெஹிக்கிள், டோட்டல் லாஸ் வெஹிக்கிள், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வெஹிக்கிள் நம்ம அதை எடுக்கிறது இல்லை மேம். இந்த 3 இதையுமே சர்வீஸ் ஹிஸ்ட்ரியிலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த 3 ப்ராப்ளம் தான் கஸ்டமர் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டிகள் நம்ம எடுக்கிறதில்ல. அது பண்ணிட்டுனாவே நம்ம வந்து தனித்துவப்படுத்துவோம். நிறையா டீலர்ஸ் பண்ணாங்களும் நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதை ஒரு ஓப்பன் டாக் சொல்லி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. என் ஆஃபீஸ் தான் என்னுடைய இதுவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு சொல்லி போட்டிருக்கேன். என் ஆஃபீஸில் இது கிடையாது. தைரியமாக வாங்கலாம். கண்டிப்பாக 100 கார் சேல் பண்ணுற இடத்துல ஒரு கார் ஏதாவது தவறுகள் நடக்கலாம். அது இயற்கை. 99 பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்குறேன். அந்த மன நிம்மதி எனக்கு இருக்குங்க. ஓகே சார். கஸ்டமர் ட்ரஸ்ட் வந்து பில் பண்ணுறீங்கல்ல, இப்போ உங்களை நம்பி வராங்க, அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படி சார் நீங்கள் பில் பண்ணுறீங்க? அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு இருக்க யூனிக்னஸ், என்னை நம்பி வந்தால் இதை நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கஸ்டமர் பில்ட் எப்படி நீங்கள் பண்ணுங்க? கண்டிப்பாக அதுதான் மேம் முக்கியம். நீங்கள் வந்து ஒன்ஸ் கஸ்டமர் ஒன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கவே கூடாது. சைக்கிளிங் பிஸ்னஸாக தான் இருக்கணும். அப்படி தான்
நல்லா இருக்கும். ரிலேஷன் பிஸ்னஸாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்னோட கஸ்டமராக வரீங்கன்னா இன்னையோட உங்கள் கஸ்டமரை முடிக்கணும்னு நினச்சேன்னா அது பிஸ்னஸே கிடையாது. நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லணும், அவங்க 4 பேர் வர சொல்லணும். அப்படி சைக்கிளிங்காக ரிலேஷன் பிஸ்னஸ் அது பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆனால் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆன அர்த்தம். நான் அதை கஸ்டமர் வர ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட். அவங்க வரப்பே நான் அவங்கள வரப்பே எந்திரிச்சு உங்களை ஒபே பண்ணி வரவேற்று அவங்களுக்கு எல்லாமே A to Z அந்த வண்டியை பற்றி சொல்கிறப்ப அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு உருவாகும். அது கண்டிப்பாக நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் மேம் இருக்குது. கஸ்டமர் வரப்போ இப்போ நான் உங்களை நீங்கள் ஒரு கஸ்டமரை உள்ளே வரீங்க, உள்ளே வரப்போ நான் உங்களை வந்து இதான் காரு பாருங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் அந்த கார் வாங்கவே மாட்டீங்க. உங்களை இறங்கி உங்களை முதல்ல எந்திரிச்சு வாங்குறவங்க தான் வாங்குறோன்னு விற்கிறவங்க தான் அந்த இறங்கி வேலை பார்த்து. கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது மேம். உங்களை நான் ஒபே பண்ணுறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் தாராளமாக இங்கே வண்டி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அப்படி இந்த கார் இல்லாட்டினாலும் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போய் இந்த கார் வந்தால் கூப்பிடுவேன், உங்கள்ட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிற கஸ்டமர் எவ்வளோ இருக்காங்க. அதுக்கு சாட்சி நீங்கள் இப்போ எங்கேயே பார்க்கலாம். ஒரு 1 வீக் பிஃபோர் வந்திருந்தாங்க, என்னோட வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தாங்க. சார் உங்கள்கிட்ட தான் நான் கார் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா அந்த கார் இல்லை, இன்றைக்கி வந்திருக்கு, அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணுறக்கா நீ வந்திருக்கான். ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்டே அந்த கொஸ்டினை நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டுக்கலாம். கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க. ஓகே சார். இப்போ ஒரு கார் நல்ல காரா அது எப்படி சார் பார்த்து வாங்குறது? இது நிறைய இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கேன் மேடம். பொதுவாக ஒரு கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இயர் போடுவாங்க, இப்போ இந்த சீரியல் போடுறாங்க. அந்த சீரியல் நம்பர் பார்க்கலாம், பேனட்டில் அந்த பேஸ்ட்டு அப்ரான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருக்கோம். லைவாகவே பார்க்கலாம் சார் தாராளமாக. இது நீங்கள் பார்த்து எடுக்கலாம் மேம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணி எடுக்கிறது 100% நல்லது. நீங்கள் எந்த ஆஃபீஸில் போய் கேட்டாலும் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கொடுப்பாங்க. இந்த வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை நம்ம சேல் பண்ணலாம் சார். இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெமரபிள் அண்ட் எமோஷ்னலான கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்களா? நிறையா இருக்குது மேடம். நிறைய கஸ்டமர் அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு அசட் மேடம். நிறைய பேருக்கு இந்த இடம் எனக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனான இடம். நான் வந்து 15 இயர்ஸாக பண்ணாலும் இந்த 2 இயர்ஸ் தான் நான் வெளியில் தெரியுறேன். பக்ருதீன்னா இது வரைக்கும் நான் எவ்வளோ பேர் கார் டீலர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வெளியில் தெரியுறாங்களா எனக்கு தெரியாது. நானுமே அந்த 13 வருஷமாக அப்படி தான் இருந்தேன். இந்த 2 இயர்ஸாக இந்த இடம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா பல முன்னோர்கள் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க, நல்ல விஷயங்கள் நிறையா செஞ்சுருக்காங்க. ஸோ அதோட வைப்ரேஷன் எனக்கும் இருக்குது. நிறைய விஷயங்கள் இங்கே வந்தவங்களுக்கும் அது நடந்திருக்கு. சில பேர் அசட் வாங்கிட்டு போகிறப்ப இந்த கார் வாங்கினேன், பெரிய ஒரு விஷயம், எனக்கு ஒரு பொறுப்பு கிடச்சிச்சு, இந்த இடத்துல கார் வாங்க வந்தேன், ஒரு 7 இயர்ஸாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, போன இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க XRY இப்போ நண்பர் ஆகிட்டாங்க. இங்கே உள்ளே வரப்போ XRYயாக உள்ளே வராங்க, வந்து கார் வாங்க வராங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க ஒரு மேரேஜ் ஆகி கப்புள்ஸ் ஆகி ஒரு ஃபியூ இயர்ஸ் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. இங்கே கார் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே போகிறப்ப அவங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அந்த பாசிட்டிவ் ரெக்கார்டோடு வந்து வீடியோவில் சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போனேன். இந்த இடம் நீங்கள் தான் இந்த குழந்தைக்கு தாய் மாமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள். ஒரு உறவு முறையோடு பண்ணுறப்ப அதாம வேணும். காசு பண்ணுங்கிறது செகண்டரி. உறவை நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். நான் காசு மட்டும் சம்பாதிச்சேன். இன்னைக்கு நான் குரோர்பதி ட்ரிச்சியில் நான் காசை சம்பாதிக்கல, மனிதர்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். கண்டிப்பா. இப்போ ட்ரிச்சியில் எப்படி சார் உங்களுக்கு ப்ரீ ஓன்டு கார்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சேல் ஆகுது? ட்ரிச்சி வந்து ப்ரீமியம் கார், லக்ஸரி கார் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மேடம். ஏன்னா இங்கே ஷோரூம் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி மாருதி, ஹுண்டாய், ரெனால்டு இதெல்லாம் நம்ம டாப்பில் போயிட்டுருக்கு. இப்போ எலெக்ஷன் டைம்னால 7 சீட்டர் பீக்காக இருக்குது. எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்களா, ஸோ எலெக்ஷன் டைம்னால 7 சீட்டர் கொஞ்சம் பீக்காக இருக்குமே. இனோவா, கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர், ஸ்கார்பியோ இந்த வண்டிகள் பீக்காக போயிட்டுருக்கு. இப்போ கண்டிப்பாக ஒரு ட்வின் கார்ஸ் பக்ருதீன் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் இல்லாமல் அந்த விஷயம் நடந்திருக்காங்கல்ல. அந்த ஃபெயிலியர் இருக்க அந்த சிச்சுவேஷனில் அதுலேருந்து நீங்கள் எப்படி கம்பேக் பண்ணீங்க? அதாவது ஒரு விஷயந்தான், யாருக்குமே வந்து எனக்கு ஒரு தங்கமயில் ஜுவல்லரின்னு நினைக்கிறேன் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் உட்காராமல் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நானும் அந்த சுச்சுவேஷனை அனுபவித்தேன். அந்த ஸ்ட்ரகிளான டைமிங்கில் யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அது கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்துடலாம். அதற்கு உறுதுணையாக என்னை பெற்றெடுத்த தாயும் என் குழந்தைகளை பெற்றெடுத்த என் மனைவியும் 2 தாயும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நீ மேலே வந்துடுவ அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் கூடவே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், 100% மேலே வந்துடுவோம். இரவு நாளால் எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இப்போ கிடையாது. மன நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதற்கு இறைவனுக்கு அடுத்தபடியாக நான் நன்றி சொல்லணும்னா என்னுடைய தாய்க்கும் என்னுடைய மனைவிக்கும் நான் நன்றி சொல்லலாம். கண்டிப்பாக ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது. கண்டிப்பாக மேடம். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப எவ்வளோ பேர் கூட இருப்பாங்கன்னு தெரியாது. எதுவுமே இல்லை, ஜீரோன்னு ஒரு நிலைமை வருது.
நான் சம்பாரிச்ச அசட்ஸ் எல்லாமே இழந்துடுறேன், ஜீரோன்ற நிலைமை வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய மனைவி என் கூட இருந்து நீங்கள் வந்துடுவீங்கிறாங்க. அன்னைக்கு அவங்க அதை சப்போர்ட் பண்ணால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், இல்லாட்டி பண்ணவே முடியாது. சார் இப்போ சக்ஸஸ் ஓகேவா, உங்க வெற்றிக்கு வந்து லக்கு வந்து முக்கியம்னு சொல்லுவீங்களா இல்லை ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் முக்கியம்னு சொல்லுவீங்களா? லக்குங்கிறது வந்து எனக்கு அதில் கிடையாது மேடம். லக்குன்னு அதை நான் வந்து அது வந்து இறைவன் புறத்துலேருந்து வர்றது, அதை எனக்கு சொல்ல முடியாது. நம்முடைய உழைப்பு தான் வெற்றிக்கு அடித்தளம் மேடம். நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ, நீங்கள் இந்த தொழிலை எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து செய்கிறீங்களோ, அதுதான் மேடம் உங்களுடைய வெற்றிக்கு காரணம். லக்கு நான் கூரையை பிடிச்சிட்டு ஒரு நைட்டெல்லாம் கொட்டிடாது. நான் 15 வருஷம் உழைத்த உழைப்பு தான் இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன். இந்த 15 வருஷத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளோ தோல்விகள். நான் வெறும் ஒரு 13 வருஷம் வெறும் தோல்வியே சந்திச்சவன். எலெக்ஷன்ல இருந்து தோற்று போனேன், பிஸ்னஸில் தோற்று போனேன், ரிலேஷன்ஷிப்பில் தோற்று போனேன், நிறைய விஷயங்களை தோல்விகளை சந்திச்சு இன்னைக்கு நான் இந்த இடத்த சக்ஸஸ் ஆகியிருக்கேன். அப்படின்னா அது தோல்விகள் தான் நம்ம சக்ஸஸ் கொண்டு போகும். அதனால் தோல்விகள் கண்டு பயப்படக்கூடாது. தோல்விகள் தான் சக்ஸஸுக்கு அடிகோல். என்றைக்குமே வந்து ஈரோடு மகேஷனை சொல்லுவேன், வழியில் வலிக்கு விழுந்துட்டீங்கன்னா யாரும் பார்க்குறதுக்கு மாதிரி எந்திரிச்சிரு, வாழ்க்கையில் நீ வலிக்கு விழுந்துட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திரிண்டாரு. இன்னைக்கு இறைவனால நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திரிச்சு வந்திருக்கேன். அப்போ வந்து ரிலேஷன்ஷிப்ல பலமா அடி வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் வந்து பின்னாடி கண்டிப்பா கேட்பேன், நீங்க சொல்லியே ஆகணும். அது வேணா. ட்வின் கார்ஸோட நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பிளான் என்ன ஒரு எக்ஸ்பென்ஷன் பிளான் வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக மேடம். ட்வின் கார்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த கட்ட நிகழ்வாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரான்ச்சைசி மாதிரி எல்லா ஊருக்கு பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து ட்வின் கார்ஸ், கார் அக்சசரிஸ், பேட்ரிஸ், டயர்ஸ் அண்ட் ட்வின் கார்ஸ் சேல்ஸ், வாட்டர் வாஷோட ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேபி ஒரு 2 monthsல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது காரைக்குடியில் ஃபஸ்ட்டு, இங்கே ட்ரிச்சி ஃபஸ்ட்டு, அடுத்த செகண்டு. அடுத்தடுத்தது வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒன்று நம்ம ட்வின் கார்ஸ் இருக்கணும். ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம ட்வின்ஸ் காசு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர வேணாம், நம்மளோட ட்வின்ஸ் காசுலாம் 100 கிலோமீட்டர்ஸ் வாங்கிக்கலாங்கிற பிளானிங்ல இருக்கு மேடம். அதான் என்னுடைய ஃபியூச்சர். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ட்வின் கார்ஸை வந்து நம்ம எங்கேயும் எதிலும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக கண்டிப்பா அந்த மாதிரி வளர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கும்.